ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா மிளகு ரசம். மிளகு ரசம் இன்னைக்கு ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க. காலையில நல்லா பனி பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ மிளகு ரசம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடல் உபாதையிலிருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம். நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். சரிங்களா? இன்னைக்கு ஒரு அட்டகாசமான மிளகு ரசம் தான் செஞ்சு கட்ட போறேன். வாங்க வீடியோ. இப்போ மிளகு ரசம் வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சிருக்க ஒரு பாத்திரத்துல 3 தக்காளி இதுல சேர்த்திக்கலாம். இது தக்காளி நல்லா வெந்து வரட்டுங்க. இப்ப ரசத்துக்கு தேவையான ஒரு 4 பொருள் எடுத்து இந்த கல் எல்லாம் இடிச்சு எடுத்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கங்க. இந்த மிளகு ரசங்கிறதுனால மிளகு கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதை முதல்ல நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டை போட்டு தட்டிக்கலாம். 1க்கும் பாதியா இப்ப நம்ம இதை தட்டி எடுத்தாச்சுங்க. இது கூட பூண்டு ஒரு 10 பல் பூண்டையும் போட்டு தட்டிக்கலாம். பாருங்க, வெள்ளைப்பூடை நல்லா தட்டி எடுத்தாச்சு. இது ஓரமா இருக்கட்டுங்க. இப்ப பாருங்க, தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஏற்கனவே ஒரு லெமன் சைஸ் புளிய கரைச்சி வச்சிருக்கிறேன். இதை சேர்த்திடுவோம். இதை சேர்த்திட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த தக்காளி நல்லா கரைச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தக்காளி நல்லா கரைச்சு நல்லா ஓரளவு வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இப்ப இது ஓரமா இருக்கட்டும். இப்ப நம்ம ரசம் வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம கொஞ்சமா கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். அடுப்புல சிம்ல வச்சுட்டு கொஞ்சமா கருவேப்பிலை, ஏற்கனவே தட்டி வச்சிருக்கிற குருமிளகு, சீரகம், பூண்டை சேர்த்திக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சுட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா. ரைட், இதுக்கு மேல வதக்க வேண்டாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே புளி தண்ணியும் தக்காளியை கரைச்ச தண்ணியும் ஒட்டா வச்சிருக்கிறோம், சேர்த்திக்கலாம். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அடுத்தது 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. கொத்தமல்லி இலையை அப்படியே போட்டுக்கலாம். கொத்தமல்லி நிறைய போடுங்க. அடுத்தது பெருங்காயம். இப்ப நம்ம ஏற்கனவே தக்காளி புளியெல்லாம் பாத்தீங்கன்னா சுடுதண்ணியில போட்டு நம்ம கரைச்சி எடுத்துருக்கிறோம். அதனால ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, சுத்தி வர நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம பரிமாறிடலாம். அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான மிளகு ரசம். சளி, இரும்பல், அப்புறம் நம்ம வயிறு உப்பசம், இந்த மாதிரி வயிறு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே இந்த மிளகு ரசத்தை எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.